20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை இன்னைக்கு மரமா வளர்ந்து நிற்குதுன்னு வேணா சொல்லலாம். ஜூன்ல என்னன்னா சில படங்கள் தான் வந்து மாமன்னன் பார்த்த வடிவேலுவ மறுபடியும் வந்து கேங்கர்ஸ்ல வந்து இப்ப வேற ஒரு இதுல வந்து பரிமாணத்துல காட்ட போறீங்கல்ல. சோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி சார்? இதுல கேஸா போட போறாங்க. ஏன்னா பழமொழியாடா இது, பழமொழி இல்லைன்னா கேஸ் பண்ண போறது இல்லையே. அப்படி எழுதுனது தான் இது. படித்துறையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவியா ரீல் எடுக்கணுங்கிறதுக்காகவே போற கம்யூனிட்டியை வந்து உருவாக்கின பெருமை வந்து உங்களுக்கு தான் இருக்கும். இந்த கண்ணகி கோபம் மதுரை நகரிக்க, பாஞ்சாலி அழகு கௌரவம் குடிக்கெடுக்க, ஆத்தாடி இந்த அழகு யார் குடிக்கெடுக்க அப்படின்னு. நிச்சயமா ஃப்ளோருக்கு ஒரு ஷார்ட்ஸ்லாம் வந்து பண்றதெல்லாம் இருக்கு. 3 கேமரா அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த டிஜிட்டல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே ஆக்சுவலாக விஞ்ஞானம் வளர வளர வந்து நானும் வடிவேலனும் சேர்ந்தா என்ன எதிர்பார்ப்பாங்க. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு என்டர்டெய்னர். 2025ல கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டரோட இயக்குநர்கள் கூட வந்து களத்துல நின்று வந்து சும்மா சமமா நின்று பயங்கரமா டஃப் கொடுக்குறீங்கல்ல. சங்கமித்ராக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கா? விஜய் சேதுபதி ஃபோன் பண்ணாரு. நான் ரொம்ப ஓகே அரண்மனை 4 பார்த்து ஏதோ சொல்றாரு சார். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். என் கூட நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், இன்னும் பல பரிமாணங்களுக்கு சொந்தக்காரர் சுந்தர் சி இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களை தெளிய வச்சு இது பண்ண மாதிரி அவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுத்துட்டீங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனலா நான் வந்திருக்கேன்னா என்ன பேசுறதுன்றது கடைசியா நடிக்க போறது நீங்க தான். என்ன பேசுறது அப்படிங்கிறத விட என்ன கேள்வி கேட்கறதுங்கிறதா இப்ப பெரிய டாஸ்கா இருக்கும். ஸோ எனக்கு வந்து கேங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, இதை பண்ணலாம் அப்படிங்கிறது இப்ப அது எங்க தொடங்குச்சு? அது ஒரு 20 வருஷ கதை. அது ஆக்சுவலாக தலைநகரம் முடிச்சதுக்கப்புறம் நானும் வடிவேலனும் சேர்ந்து பண்ணலான்ட்டு பிளான் பண்ண ஒரு கதை. அப்போது வந்து அதோட செகண்ட் ஹாஃப் வந்து என்னமோ சரியாக செட் ஆகலை எனக்கு. ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்து சரியாக செட் ஆகலை. அப்படி அதுக்கப்புறம் வெவ்வேறு படத்துக்கு மூவ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு தாட்டாக ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எதுவே பேசும்போது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஒரு அந்த ஐடியா சின்னதாக கிடச்சிது. அப்புறம் அதை அப்படியே மறந்துட்டேன்னு வைங்களேன். லாஸ்ட் இயர் வந்து அரண்மனை 4 முடிச்சதுக்கப்புறம் நானும் வடிவேலு சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்ட்டு வந்தபோது என்ன படம் பண்ணலாங்கும் போது எங்களுக்கு அந்த தாட்டு மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது ஒரு ஸ்பார்க் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா. சரி அதை பிளான் பண்ணுவோன்ட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். அதுதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை இன்னைக்கு மரமாக வளர்ந்து நிற்குதுன்னு வேணா சொல்லலாம். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் கேங்கர்ஸ். அது போன ஜூனில் என்னென்னா சில படங்கள் தான் வந்து நம்மளுக்கே தெரியாமல் எல்லாமே அப்படி அமையும். கேங்கர்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சுது. இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணலான்னு பிளான் பண்ணோன்னு இமீடியட்டாக இந்த கதைன்னு ஐடியா பண்ணோம். ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நான் போட்ட ஆர்டிஸ்டே எல்லாருமே அவைலபிளாக இருந்தாங்க. ஒரே ஷெட்யூலாக சம்திங் தென்காசி அம்பாசமுத்திரம் அந்த ஏரியா போய் அங்கே போய் தங்கி ஒரே ஷெட்யூல் மேக்ஸிமம் போர்ஷன் வந்து முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் மெட்ராஸ் வந்து பேலன்ஸ் வரும். ஸோ ஒரு ஏதோ பயங்கரமாக பிளான் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு வித்தின் கடை எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. பட் ரிலீஸ் மட்டும் என்னென்னா ஜனவரியே பண்ணலன்னு தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது வந்து சம்மருக்கு நல்லா இருக்கும், சம்மர் ஹாலிடேக்கான படமாக இருக்கும். அந்த ஃபேமிலி எல்லாம் அந்த ஹாலிடே சீசன்ல வந்து பார்க்கறதுக்கு திருவிழா தானே உங்களுடைய பெரிய இலக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஹாலிடே சீசன் ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு ஏப்ரல் பிளான் பண்ணி ஏப்ரல் 24ஆம் தேதி வெள்ளித்திரையில் கேங்கர்ஸ். ஸோ உங்கள் படங்களில் வந்து பார்க்குறப்ப வடிவேலோட வெர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அவரை அணுகக்கூடிய விதம், உங்களோட எக்ஸிக்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக வந்து இருந்திருக்கு. அப்பேற்பட்ட வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா மாமன்னன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாரு. ஸோ சமீபத்தில் மாமன்னன் பார்த்த வடிவேலுவ மறுபடியும் வந்து கேங்கர்ஸ்ல வந்து இப்ப வேற ஒரு இதுல வந்து பரிமாணத்துல காட்ட போறீங்கல்ல. சோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி சார் பண்ண வேண்டியதா இருந்தது? இல்ல நான் வந்து கைப்புள்ள ஸ்டைல் பாண்டி, வக்கீல் வெடிமுத்து, அவர் மேஜிக் கிரிகாலன், இந்த வரிசையில தான் வந்து நான் வடிவேல் என்ன பார்க்க ஆசைப்படுறேன். ஏன்னா கேரக்டர் ரோல் பண்றது நிறைய மாபெரும் நடிகர்லாம் இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் காமெடி வந்து எல்லாத்துலயும் பண்ண முடியாது. ஆமா, அது வந்து காமெடிங்கிறது அது ஒரு வரம் மாதிரி. அந்த அதில் நீங்கள் ஒரு காமெடி பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி விஷயத்தில் லெஜெண்டாக இருக்கிற வந்து இவர் வடிவேல் சார் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து என்னை பொறுத்தவரை அவரை நான் யோசிக்கும் போதே வந்து அவரை மக்களை மகிழ்விக்கிற ஒரு இதாக தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ
அப்படிங்கும்போது வந்து எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியல. நான் வந்து அதான் சொன்னேன், என்னோட படங்களோட இன்னொரு வருஷம் மட்டுமா தான் அவர் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. நீங்க பாத்தீங்களா மாமன் அண்ட் பாதிரி? என்ன ஃபீட்பேக் கொடுத்தீங்க? இல்ல நான் பார்க்கல படம். ஏன் இது அதாவது இல்ல அந்த பரிமாணத்துல பார்க்கணும்னு நினைக்கலையா? இல்ல பார்க்கணும், ஒன்றும் பார்க்கல. ஓகே, ரைட் சார். எனக்கு சுந்தர் சி சாரை பொறுத்த வரைக்கும் நீங்க 95ல முறைமாமன் வந்து வருது. அடுத்த 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தா, அதே வருஷத்துல மேட்டுக்குடி. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 2 படம் கொடுக்குற அந்த மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட்ல எப்படி சார் பண்ணீங்க? இப்போ வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் வந்து எத்தனை நாள் போகுது, ஒருத்தரோட கால் ஷீட் வாங்குறது எவ்வளவு கஷ்டம், அதோட ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்றது கஷ்டங்கள் தெரியும். ஸோ அந்த 96ல அதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துனீங்க? இல்ல இப்ப நினைச்சு பார்த்தா அதெல்லாம் கனவா தான் இருக்கு. எனி கிவன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் 3 படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். இன்னும் சில பீரியட் எல்லாம் இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு ஷெட்யூல் நடக்கும், பொள்ளாச்சியில் ஒரு ஷூட்டிங் நடக்கும். இந்த சாங் போட்டுட்டு அங்க சீன் ஷூட்டிங் போயிடுவேன். அங்க ஒரு 3 நாள் பண்ணிட்டு இங்க ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுட்டு நான் பொள்ளாச்சி வந்துடுவேன். அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண பீரியட்லாம் இருக்கு. ஒரே படத்தை வந்து இப்போ இங்கே குஷால் தாஸ் கார்டன் இருக்கும், ஒரு 3 ஃப்ளோர். இப்போ அதெல்லாம் இல்லை, இடிச்சிட்டாங்க. ஸோ 3 கேமரா செட்டப் வரும். ஸோ இங்கே ஒரு ஷாட் சொல்லுவேன், இவங்க லைட் பண்ண நேரத்தில் மேலே பார்த்தா ஷாட்டுக்கு போவேன். இங்கே ஷாட் ஓகே ஆகும்போது 3rd ஃப்ளோரில் இன்னொரு ஷாட் சொல்லியிருப்போம், அது முடிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுக்கு ஷாட் சொல்லிட்டு மேலே அந்த ஷாட் முடிக்கும் போது பார்த்தா கீழ் ஃப்ளோரில் சொல்லுவாங்க, சார் இங்கே ஷாட் ரெடின்ட்டு. இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ளோருக்கு ஒரு ஷாட்ஸ்லாம் வந்து பண்றதெல்லாம் இருக்கு. ஆமாம், 3 கேமரா அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அது ஒரு பீரியட், நான் மட்டும் இல்லை, நிறைய அந்த பீரியட்ல எல்லாரும் பிஎஸ் சார் ஆகட்டும், ரவிக்குமார் சார் ஆகட்டும், எல்லாரும் இப்படி நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த டிஜிட்டலாக வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே ஆக்சுவலாக விஞ்ஞானம் வளர வளர வந்து வேகம் வரும், ஆனால் ஸ்லோவாயிடுச்சு ஒர்க் அப்படிங்கிறீங்க. ஸ்லோவாயிடுச்சு. பட் வியாபார எல்லைகள் அது எல்லாமே பெருசானதுனால வந்து இப்போ கொஞ்சம் நல்ல நிறுத்தி நிதானமாக எடுக்க முடியுது. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் அதான், நான் வந்து என்னோட படங்களில் வந்து ஒரு 80% படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு படத்தோட ஷூட்டிங்ல தான் இருந்திருக்கேன். ஆமாம், நீங்கள் அருணாச்சலம் ரிலீஸ் பண்ணும்போதும் சரி, அன்பேசியம் ரிலீஸ் பண்ணும்போது சரி, நான் வெவ்வேறு படம் ஷூட்டிங்ல தான் இருந்தேன். ரிலீஸ் அன்னைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரமோஷன்லாம் உட்காந்ததே கிடையாது. ஸோ அதில் பிஸியாகவே இருப்பீங்க. உங்களை வந்து ப்ரமோஷனுக்கு கூட்டிட்டு வரது அப்படிங்கிறது பெரிய டாஸ்காவே இருக்கும். ஆமாம், அப்போ ப்ரமோஷனுங்கிற விஷயமும் பெருசா இல்லையே, இவ்வளோ மீடியாஸ் தேவைப்படல. அப்போ இல்லை. ஆமாம், கொஞ்சம் பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மட்டும் இன்டர்வியூஸ் கொடுப்போம். அப்போ வந்து நாங்கள் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கே வந்து மீடியா பர்சனாலிட்டிஸ்லாம் வந்துடுவாங்க. ஸோ அங்கேயே வந்து ஷூட்டிங் கவரேஜ் பண்ணிட்டு அப்போயே நியூஸ் போயிடும். ஸோ அந்த பேட்டர்ன் ரிலீஸ் அன்னைக்கெல்லாம் பார்த்தா அந்த ப்ரிவியூ அதெல்லாம் கிடையாது, நாங்கள் எங்கேயா ஷூட்டிங்கில் இருப்போம். இங்கே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஸோ உங்களுக்கு தகவல் வரும், படம் சூப்பர் ஹிட், ஆமாம், மக்கள் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என் படத்தை பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலையோ ஊட்டிலையோ அப்படிதான் பார்த்துருக்கேன் ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்ல. ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சார், பொள்ளாச்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லவ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஏன்னா பெரும்பாலா வந்து பொள்ளாச்சியை வந்து அவ்வளவு தூரம் யூஸ் பண்ண ஒரு இயக்குனர்கள்ல நீங்களும் ஒருத்தர். தமிழ் சினிமாவுடைய ஷூட்டிங் வந்து அதிகமா பொள்ளாச்சி பக்கம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாறுச்சு. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வானத்தை போல வீட்டை வந்து போய் பார்த்துட்டு போட்டோ எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல. ஸோ என்ன அந்த பொள்ளாச்சியில அப்படிங்கிறது? இல்ல பேசிக்கா எனக்கு கோயம்புத்தூர் ஊர், கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரே ஊர் மாதிரி தான். அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு இருக்கும் போனேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிட்டி இல்லைன்னா சினிமா, நம்ம தமிழில் என்னன்னா ஏதோ சிட்டி மூவியாக இருக்கும் இல்லை வில்லேஜ் மூவிஸாக இருக்கும். வில்லேஜ் படம்னா எனக்கு பொள்ளாச்சிங்கிறது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். இன்னொன்று ப்ரொடக்ஷன் வைஸில் ரொம்ப ஈஸி. இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நைட் 8:30 மணிக்கு ப்ளூ மவுண்டனா சேரனில் ஏறினோம்னா காலையில் வந்து 6-7 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆயிடுவாங்க பொள்ளாச்சி. 9 o'clock கால் ஷீட்டுக்கு ஆர்டிஸ்ட் வந்துடலாம். அது ஈஸியாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட். அப்புறம் ஃப்ளைட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, 1 hour ஃப்ளைட்டு, அங்கேருந்து 40 நிமிஷம் பொள்ளாச்சி. நைட் ஒரு 6-7 மணிக்கு கிளம்புனாலும் 9 மணிக்கு வந்துடுவாங்க. இல்லை காலையில் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எடுத்தாலே 9 o'clock கால் ஷீட்டுக்கு வந்துடலாம். ஸோ ப்ரொடக்ஷன் வைஸில் இது ஒரு வசதி ஒன்று இருக்குது. அப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய ஷூட்டிங் நடந்து அங்கே உங்களுக்கு ஷூட்டிங் எந்த இடையூறும் இல்லை. ஒரு மக்களே வந்து அவங்க ரொம்ப ஒரு ப்ளசண்டான மக்கள். அப்புறம் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். இன்னொரு அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு சீசனுக்கு போகும்போது அந்த பொள்ளாச்சி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நியூசிலாந்து அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வந்து நம்ம ஊர் நியூசிலாண்டுன்னு சொல்லலாம். பொள்ளாச்சி சீசனுக்கு தகுந்த மாதிரி லொகேஷன் மாறி மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே தங்கறதுக்கான நல்ல ஹோட்டல்கள் இருக்கு.
நல்ல லொகேஷன்ஸ் நிறைய, ஆமா. எல்லாமே பக்கம், ரொம்ப ஆமா. தூரம் இல்ல. ம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்புறம் அங்கேயே வந்து ஷூட்டிங் நிறைய நடந்ததுனால அங்கேயே ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, ஷூட்டிங் டு டேக் கேர் ஆஃப் த ஷூட்டிங் அண்ட் எவ்ரி திங். ஸோ இதெல்லாம் சேர்ந்து சேர்த்து படித்துறையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவியா ரீல் எடுக்கணுங்கிறதுக்காகவே போற கம்யூனிட்டியை வந்து உருவாக்கின பெருமை வந்து உங்களுக்கு தான் இருக்கும். ஐயோ. இல்ல பொதுவாவே ஒரு அருவி அதோட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா படித்துறை வழியா கொட்டுது அப்படிங்கிறப்ப ஒரு இயக்குனர் யோசிக்கக்கூடிய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கலா இருக்கும். ஹீரோயின் வந்து விழுகிறத பிடிக்கிறதோ இல்ல அங்க ஏதாவது ஒரு ரொமான்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா அந்த இடத்துல வடிவேலு சார் உட்கார வச்சு பாத்திரம் கழுவ விட்ட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திங்க் பண்ணீங்கல்ல. சோ அந்த தாட்டே வந்து பாத்தீங்கன்னா அதுவே ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் தானே சார். எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும் சார். எப்படி சார் அந்த இடத்துல அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணதுக்கு என்ன சார் காரணம்? ரொம்ப நாள் நான் படித்துறை போய் பார்ப்பேன், ஆஹா இந்த இடத்துல தானே வடிவேலு உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி. இல்ல நீங்க அது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல், எனக்கு வந்து ஷிஃப்டிங் பிடிக்காது. ஷிஃப்டிங்கிறது எப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஷூட்டிங்ல யூனிட்லாம் ஒரு இடத்துல போய் அசம்பிள் ஆகிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours எடுக்கும் டைம். ஓகே. நீங்க ஒரு நாளைக்கு ஷூட்டிங் வந்து நார்மலா வந்து ஓகே அவுட் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு வைக்கலாம், 8லேருந்து 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்றீங்கன்னா நடுவில் வந்து 1 hour வந்து பிரேக் போயிடும். பிரேக் இருக்கு, லஞ்ச் பிரேக். ஆமா, 1.5 hours அது போயிடும். அதான் மொத்தமா வந்து நம்ம ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 6 அதிகபட்சமாக சொல்றேன். 9 o'clock ஆயிடும். பட் 8 வச்சா கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் வருது, 4 6 10 மணி நேரம். 10 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் பிரேக் அதுக்கு போயிடும். மீதி இருக்குது 8.5 hours. அந்த 8 hours தான் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒர்க்கிங் டைம்னு வச்சுக்கலாம். அந்த 8 hours வந்து நீங்க ஷிஃப்டிங்னு போட்டீங்கன்னு வைங்களேன், 3 hours அதுல வேஸ்டா போயிடும். ஓகே. அதான் இந்த இடத்துல இருந்து வேற லொகேஷன் மாத்துறதுக்கு. ஸோ நாங்க என்னோட பிளான் எப்போ என்னன்னா ஒரு லொகேஷன் போனோம்னா அன்னைக்கு அங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம் கவர் பண்ணலாம். ஒரே சீனா தான் பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன சீனா இருக்கும். இப்போ நீங்க வந்து அந்த சீன் எடுக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 3 சீன் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அன்னைக்கு வந்து வடிவேல் இருக்காரு, பிரசாந்த் இருக்காரு, ஹீரோயின் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த காம்பினேஷன் சீன்ஸ் பிளான் பண்ணுவோம். அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம், அந்த படித்துறையில் நீங்க பார்த்தவங்களுக்கு ஒரு சீன், அதே நாள் தான் கேமரா அப்படி திருப்பி அண்ணன் வந்து பென்சிங்களோட குளிச்சுட்டு இருக்காரு, பாதுகாப்புல பென்சிங்கத்தோட குளிச்சுட்டாரு, போ தம்பி போ அப்படின்பாரு. அதே லொகேஷன் வெளியில போனா ரோடு இருக்கும், அங்கதான் வந்து இந்த சாங்கோட போர்ஷன் எடுத்துருக்கோம். முதல் கிரணோட சாங் வந்து ஒரு போர்ஷன் எடுத்துருக்கோம். ஸோ அப்படி எடுத்துருந்தோம். அப்போ அந்த லொகேஷன்ல வெவ்வேறு பிளாக் எடுக்கும்போது பாத்திரங்களுக்கு வந்து வழக்கமா என்ன பண்ணுவாங்க, குழாய் பக்கத்துல கழுகுவாங்க. அப்படி இல்லாம நடுவில் உட்காந்து கழுகுறா எப்படி இருக்கும். அப்புறம் அங்க நிறைய ஷார்ட்ஸ் எனக்கு கிடைச்சது. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வருவாங்க, அப்போ அவங்க படிக்கட்டுல அப்பியர் ஆகிறதுக்கு விஷுவலா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள். ஓகே. பட் ஆனா அந்த டைம்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதுக்குள்ள எல்லாத்தையும் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற தாட்ஸ் தான் என்ன சார். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி டைம் சேவ் பண்ணணும், பிளஸ் வந்து அந்த அன்னைக்குள்ள அந்த வேலையை முடிக்கணும். ஸோ இவ்வளவு விஷயங்களும் பிளான் பண்ணி விஷுவலாவும் நல்லா இருக்கணும். ஆமா. பட் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டு எப்படி சார் அது அவ்வளவு தூரம் சிரிக்கிற மாதிரியும் வந்து எடுக்கிறதுக்கான மெனக்கடல் எப்படி சார் நடந்தது? நல்லா இருந்தது. ரீசெண்டா 2-3 பேரை இன்டர்வியூ பண்றப்ப விஜய் சேதுபதி அவர்களை இன்டர்வியூ பண்ணேன். அப்ப வந்து சுந்தசி சாரை பத்தி ஒரு கொஸ்டின் வந்து நான் முன் வச்சப்ப உங்களோட முறைமாமன் படத்தை பத்தி அவர் ரொம்ப சிலாகிச்சு பேசியிருந்தாரு. அதுல ஒரு டைலாக் அவர் பேசியிருந்தாரு. அந்த ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செம வைரல், ஏதோ மில்லியன் கணக்குல எல்லாருமே பார்த்து இது பண்ணாங்க. நீங்க ஒரு அந்த டைலாக்கை வந்து நீங்க எப்படி ஃப்ரேஸ் பண்ணீங்க, எழுதுனீங்க, இந்த அழகு யார் குடியை கெடுக்க அப்படிங்கிற? அது என்னன்னா அப்போ அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் படம் வரும், நிறைய ஒரிஜினல் பழமொழி எல்லாம் ரைட்டர்ஸ் எல்லாம் வச்சு எழுதுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கம்மி வயசு, நான் அதை ஃபர்ஸ்ட் படம் பண்றேன். அப்போ எங்க அத்தை ஒருத்தங்க இருந்தாங்க, ஸ்ரீ நோ பண்ணோம். அவங்களோட அப்படியே அந்த கெட்டப் தான் மனோரமாச்சு அந்த படத்துல நாங்க போட்டோம். அவங்க வந்து எதா இருந்தாலும் ஒரு பழமொழியோட தான் சொல்லுவாங்க, பழமொழியோட தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய வசதி இருக்கு, தமிழ் பழமொழின்னு கூகுள தட்டினா 100கணக்காக வந்துடும். அப்போ அந்த மாதிரி கிடையாது இல்ல. நான் கேரக்டரா டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்க முடிவு பண்ணிட்டோம், எங்க அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, எல்லாமே பழமொழியோட தான் பேசுவாங்க. அதுல ஒரு கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் கூட கலந்து வரும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. திட்டுனாலும் சரி, கொஞ்ச நாளும் சரி, சாப்பிடுன்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு பழமொழியை சேர்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய. ஸோ இது பேசிட்டு லொக்கேஷன் போகும்போது வெவ்வேறு சீன் எடுக்கிறோம். அப்போ அந்தந்த சீனுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரிஜினல் பழமொழி கிடைக்கல. அப்போ வந்து நாங்களே கிரியேட் பண்ணிட்டோம். அது இதுனா கேஸா போட போறாங்க, ஏன்னா பழமொழியாடா இது, பழமொழி இல்லைன்னா கேஸ் பண்ண போறது இல்லையே. அப்படி எழுதுனது தான் இது. அந்த பாஞ்சாலி கண்ணகி கோபம் மதுரை நகரிக்க, பாஞ்சாலி அழகு கௌரவம் குடிக்கெடுக்க, ஆத்தாடி இந்த அழகு யார் குடிக்கெடுக்க அப்படின்னு. அது அங்க சும்மா உட்காந்து எழுதுனது தான். இப்போ சில சமயம் வந்து நம்ம அந்த நெசசிட்டிஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த படத்துல கேங்கர்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா
ஒரு ரொமான்டிக்கா வடிவேல்னு ஒரு சாங் பாடணும். ம். அதுக்கு நாங்க ஒரு படத்தோட சாங் பிளான் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு நானும் வடிவேல்ல காம்பினேஷன்லயே பார்த்தீங்கன்னா, ம். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே அப்படின்ற ஒரு பாட்டு பயங்கர ஹிட் அந்த ம், மாரி. ம், ம், அந்த ம். மாரி ஒண்ணு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அடித்தாலும். வரும். அந்த மாரி இதுல அழகான நல்ல ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த மாரி பாடுறதுக்கு. பட் ம். இப்போ அந்த காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப இருக்கு. ம். லொகேஷன்ல இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு சாங் பிளான் பண்ணிட்டோம். ஆ. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த காப்பிரைட் கொஞ்சம் பெர்மிஷன் கிடைக்கல டிலே ஆச்சு. ஸோ ஒருவேளை நம்ம ஷூட் பண்ணதுக்கப்புறம் பெர்மிஷனில் ஏதாவது இதை இம்சை ஆச்சுன்னா மாட்டிங்க ரீஷூட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால அந்த நேரத்தில் என்ன பண்ணோம், எதுக்கு எந்த படம் சாங் பண்ண நம்மளே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலான்ட்டு நாங்களே ஒரு சாங் எழுதி டியூன் போட்டு அந்த இடத்துல ஷார்ட் லைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ. அந்த கேப்பில் நாங்களே டியூன் பண்ணி ஒரு சாங்கை போட்டு ஒரு 4 லைன் போட்டு அவர் வடிவேல்ல டான்ஸ் ஆட்டி அது பாடுவார் படத்தில். ஓகே. ஒரு வேளை இன்னும் பல வருஷம் கழிச்சு அதை குறிப்பிட்டு உங்களை மாதிரி ஒருத்தன் கேட்கலாம், இந்த பழமொழி எப்படி நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி. பட் 25 வருஷம் கழிச்சு கூட பாத்தீங்கன்னா சில பேர் அதை ஞாபகம் வச்சு சிலாகிச்சு பேசுறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அரண்மனை 4 வந்து சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. அப்பதான் அவர் மிஸ்டர் விஜய் சேதுபதி ஃபோன் பண்ணாரு. நான் ரொம்ப ஓகே அரண்மனை 4 பார்த்து ஏதோ சொல்றாரு சார், முறைமாவன் பார்த்தேன் சார். முறைமாவனா 30 வருஷம் ஆகி போச்சு. அப்போ அவரு அந்த படத்தை வச்சு சொல்லிட்டு நான் பார்த்தேன் சார் பார்த்தேன் அப்படின்ட்டு ரொம்ப ரசிச்சு சொல்லிட்டு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா இப்ப இந்த டயலாக் பத்தி நீங்க பேசுறீங்க, எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது எழுதும்போ நாமளே வந்து தோலை சூப்பரா பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சீன் எடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் முடிச்சுட்டு ஒரு ஜெயராம்லாம் வருவாங்க, அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆகி நிற்பாரு, தம்பி வாடான்ட்டு ஹீரோனை பார்த்து ஃப்ரீஸ் ஆகி நிற்பாரு, போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அது ஒரு அந்த ஒரு பம்பாய்க்காரி வந்தோடனே பார்த்தே ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்க்குற மாதிரி. ஸோ அந்த அந்த சீன் கிராஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அந்த அமைப்பு எல்லாமே. பட் அந்த டைலாக்லாம் பெரும்பங்கு வந்து இயக்குனர் செல்வ பாரதிக்கு இருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த படத்துக்கு டைலாக், அதில் என்னோட கோ டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. ஆமா, அவருக்கு வந்து ரொம்ப நேட்டிவா நிறைய டைலாக் வரும். பட் இந்த பர்டிகுலர் இந்த ஆத்தாடிய குடிகளக்க வந்து அப்ப நான் எழுதுனது, அதனால அதை கொஞ்சம் நான் ஸ்பெஷலா சொல்லிக்குவேன். ஸோ அந்த சீனோட கிராஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த 30 வருஷத்துல யாருமே இதெல்லாம் பாராட்டி பேசுறது இல்லை. என்ன மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு ஒரு சாபம் என்னன்னா, நாங்க பண்ற ஒர்க்கை யாருமே பெருசா அப்ரிஷியேட் பண்ணுவோம். எல்லாரும் ரசிப்பாங்க, சூப்பர் ஹிட் ஆகும். மேபி சரியான ஆட்கள் வந்து அதை அப்ரோச் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க கமர்ஷியலா உங்களோட டயலாக்ஸ் நோட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. எனக்கு இன்னொரு டெக்னிக்கலா வந்து நான் சுந்தர் சி சாரை பார்த்து அந்த டைம்ல வந்து வியந்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபுதேவாவோட பர்டிகுலர் சாங் ஐ லசா அந்த பாட்டுக்கு குரூப் டான்சர்ஸ் யாருமே இல்லாம நீங்க பிரபுதேவா சாரே வந்து பின்னாடி எல்லாரையுமே வச்சு நீங்க ஒரு ஐடியா பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஏஐ வச்சோ இன்னைக்கு எவ்வளோ வச்சு பண்ணிருக்கணும். ஆனா அதை சுந்தர் சி அன்னைக்கே பண்ணாரு. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன சார் இது நடந்தது? எனக்கு லிட்டரலா எனக்கு இப்ப இருக்க ஜெனரேஷன் யாருக்குமே தெரியாது. அது அதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். இல்ல அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்லாம் ஒரு அணி, பெப்சி வந்து இன்னொரு அணியா இருந்து பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு, பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து எனக்கு இந்த நாம ரிலீஸ் நெருங்கிட்டு இருக்கு, அந்த சாங் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன எங்க டைரக்டர் இதுல வந்து ப்ரெஷர்னா சாங் நீங்க பண்ணுங்க, டான்சர்ஸ்லாம் வச்சு டான்சர்ஸ்க்கு அவங்க தனியாக ஒரு இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க யூனியன். இவங்க அதாவது படைப்பாளிகள் சங்கம்னு ஒன்று கிரியேட் பண்ணி டான்சர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நீங்க அந்த நம்ம டான்ஸர் யூஸ் பண்ணி படம் எடுங்க, நீங்களே பண்ணலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எனக்கு படத்தை ரிலீஸ் நெருங்கிட்டு இருக்கு. சரி சாங்லாம் வச்சுட்டோம், அந்த டான்சர்ஸ்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ். சினிமா தனியா டான்ஸ் ஆடுறது ஒண்ணு, சினிமாவுக்கு வந்து அந்த டைமிங்ல டான்ஸ் ஆடுறதுங்கிறது வேற, அது தனியா 1 2 அந்த ஷார்ட் இவ்வளவுதான் ஷார்ட், அது அவங்களுக்கு அது வரல. பிரபுதேவா தான் அதுல ஹீரோ, பிளஸ் பிரபுதேவா தான் அதுல மாஸ்டரும் கூட. இப்போ பிரபுதேவா வந்தோடனே பார்த்தா அந்த பசங்களுக்கு 1 2 அது ஆட வரல. பிரபுதேவா பார்த்துட்டு சார் என்னங்க இது, ஐயோ என்னால் முடியாதுங்க, நீங்க யாராச்சும் நான் நீங்க சொல்றது பண்ண யாராச்சும் டான்ஸ் மாஸ்டர் வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இப்படின்னு பிரபு சொல்றாரு. இப்போ எனக்கு வேலையை முடிக்கணும், அதே நேரத்தில் பிரபுவையும் சமாதானப்படுத்தணும். அப்போ பிரபுட்ட சொல்லிட்டேன் வந்து, பிரபு அவங்க டான்ஸ் ஆட வரல பிரபு, உங்களுக்கு பொசிஷன் கொடுக்க வந்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்கன்னா, நீங்க தான் வந்து டான்சர்ஸ், அந்த குழந்தையே நீ தாங்கிற மாதிரி நீங்க தான் எல்லா டான்சர்ஸ். என்ன அப்படின்னா, ஆமா எல்லா டான்ஸரும் ஆடுவாங்க, ஏன்னா ஒரு இறங்கி பார்ப்போங்கிறது தான். எதா இருந்தாலும் நம்ம பார்க்கலாம், என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இது வி கேன் புல் இட் ஆஃப்ன்ட்டு.
அப்போ நாங்கள் பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணுறோம். பிரசாத்லேயே வந்து பார்த்தா அங்கே தான் எங்களோட சிஜி இது இருந்துச்சு. அவங்க பிரசாத் நிறுவனத்தாரோட தான் இம்மிடியட்டாக அந்த சிஜி டீம்லேருந்து எல்லாம் வந்தாங்க. சரி. வந்து அங்கேயே பின்னாடி எல்லாம் ரெடி பண்ணி Spotலயே? ஸ்பாட்லேயே வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க ரொம்ப த்ரில் ஆயிட்டாங்க. இப்போ அது பார்க்க சாதாரண விஷயமா இருக்கலாம். அப்போ வந்து அது பெரிய இதாக இருந்துச்சு. அவங்க வந்து அங்கே சார் பண்ணலாம் வாங்க அப்படின்ட்டு என்ன பேசிக் ஒரு விஷயம் தாங்க. அதில் சில சில ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும். என்னன்னா ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் மாதிரி சில சில விஷயம் லேயர்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி பேசிக்கான நம்ம மீறாம ஈஸியாக பண்ணக்கூடிய நடைமுறையில் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு வந்து அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா அதான் முதல் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு என்ன சந்தோஷம்னா இதெல்லாம் கேட்கறீங்க குறித்து அன்னைக்கு மிஸ்டர் விஜய் சேதுபதி ஃபோன் பண்ணது கூட எனக்கு அதான் சந்தோஷமா இருந்துச்சு. அவர்கிட்டே சொன்னேன் 30 வருஷமா இதெல்லாம் யாருமே கேட்கல, அதை பற்றி ஒரு அப்ரிஷியேஷனோ எதுவுமே எனக்கு வரல, நீங்கள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்கறதும் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அன்னைக்கு வந்து அதெல்லாம் மேஜிக். ஏன்னா நமக்கு சொல்லுவாங்க சினிமாவில் வந்து டபுள் ஆக்ஷன் காட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு புரியுற பாஷையில சொல்லணும்னா நடுவில் ஒரு கோடு மாதிரியோ ஒரு கம்பி மாதிரியோ இருக்கணும். அதுல மறுபடியும் அந்த ஆர்டிஸ்டை வச்சு ரீஷூட் பண்ணுவாங்க அப்படிங்கறதா தெரிஞ்ச ஒரு இதுவா இருந்தது. பட் அந்த டைம்ல இத்தனை பிரபுதேவா கொண்டு வந்த ஒரு டெக்னாலஜியை சுந்தர்சி வந்து முன்கூட்டியே யோசிக்கல. இல்ல ஆன் ஸ்பாட்ல பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றதுக்காக வந்த டான்சர்ஸ்க்கு ஆட தெரியல, நான் சாங் எடுக்கணும், டக்குன்னு அந்த நேரத்துல பிளான் பண்ணி தான் அது பண்ணணும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய வியப்பான ஒரு விஷயமா இருக்கு சார். இப்போ நீங்கள் 95ல் ஆரம்பித்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் இயக்குனர், காமெடி தான் அவருடைய மிகப்பெரிய ஜானர் அப்படிங்கிற மாதிரி படங்கள் பேக் டு பேக் கொடுக்குறீங்க. பட் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப மேக்சிமம் இந்த காம்போ ஆரம்பிக்கிறப்ப எல்லாருடைய தாட்ஸ் என்னவா இருக்குன்னா ரஜினி சாரை வச்சு சுந்தர்சி வந்து காமெடி படம் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியே அப்படிதான் நினைச்சிருக்கும். ஈவன் ரஜினி சார் கூட அதை மனசுல நினைச்சிருக்கலாம். ஆனா கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னரா அதை வந்து ரூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்க எப்படி சார் ஃபர்ஸ்ட் தயாரானீங்க? அந்த எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இது பண்ணீங்க? இல்ல என் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா காமெடி நிறைய வரவேற்பு பெற்று சொல்லி நான் முழுநில காமெடி படமா பண்ண படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு கைவிரல் அடக்கிடலாம். உள்ளத்திலைத்தா, உனக்காக எனக்காக, உனக்காக, மேட்டுக்குடி அந்த கணக்குல வராது. அதான் நான் சொல்ல வந்தேன். அதான் நிறைய பேர் நினைக்கிறது தான். உனக்கு உனக்காக கலகலப்பு அதுல பார்ட் 2, அதான் கலகலப்பு 2, தீயா வேலை குமார். ஸோ இந்த 5 படம் தான் பாத்தீங்கன்னா முழுல இருந்து காமெடி படம்னு சொல்லலாம். இப்ப நீங்க மேட்டுக்குடி ஆர் கிரி இப்போ வந்து மதகஜராஜா மாதிரி படம் எடுத்துட்டீங்கன்னா அது ஃபுல்லா ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர்ஸ். அதுல ஹியூமர் நல்லா பேசப்பட்டது ஒழிய நீங்க படத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்கும், அதுல ஃபீலிங் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அருணாச்சலம் அந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் அதான். ஏன்னா நான்லாம் வளர்ந்து இந்த சின்ன பையனா ஸ்கூல்ல இருந்து நான் படம் பார்க்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அதான் ரஜினி சார், கமல் சாரும் அந்த ஒரு புயல் வராங்க ஃபுல் மாசா, ஒரு சாலகல்லாவலன், முரட்டுக்காலை, நல்லவனுக்கு நல்லவன், அந்த மாதிரி பண்ண பீரியட். எனக்கு அந்த ஜானர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஒரு தியேட்டர்ல உட்காந்து அப்படி ஜாலி அந்த ஆக்ஷன், சூப்பர் ஆக்ஷன், நல்ல சாங், இங்க அப்படியே வைப் ஆகணும். ஆமா, அது நல்ல சாங், நல்ல ஹியூமர், இந்த நல்ல கிராண்டியர் விஷுவல்ஸ், அதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி படங்கள் பண்ண பிடிக்கும். அந்த வகை படங்கள் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரி ஆகட்டும், மேட்டுக்குடி, அருணாச்சலம், மதகஜராஜா, எல்லாமே அந்த ஜானர் தான். ஸோ அது அருணாச்சலம் பண்ண ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு எமோஷனல் ஒரு கண்டென்ட் இருந்துச்சு. அந்த அப்பா அம்மாக்குள்ள ஒரு சின்ன ஒரு சேலஞ்சு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் மோர் கொஞ்சம் எமோஷனல் வச்சோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரஜினி சார் அந்த ஃபேமிலி, அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங், ஒரு ஸ்டேஜ்ல அவர் அந்த ஃபேமிலிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு செஞ்சோன்னு வர ஃபீல். ஸோ அதுல வெளியில போ தலைமகனே கலங்காதேங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாராவது உடஞ்சு போனாங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரியான பாட்டு, ஒரு பாட்டு. ஸோ அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மேஜிக் பண்ணியிருந்தீங்க. அண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல யூஸ் பண்ணாங்கிறதே 90s கிட்ஸ் பாதி பேருக்கு தெரியாது. ஒரு 20 வருஷம் கழிச்சுதான் இது என்ன தெரியுமா, இது எதா வந்து வச்சு இந்த ஷாட்டை எடுத்தாங்கிற ஒரு மேஜிக்கே வந்து பண்ணிருக்கீங்க. அதெல்லாமே ஆன் ஸ்பாட்ல தானே சார் இப்படி இருக்கணும்? அதெல்லாம் அங்க வந்துதான் திடீர்னு அது தனியா ஒரு கதையா சொல்லணும். அது பெரிய கதை, அந்த சாங்கோட கதையை. அதான் சார் எனக்கு பொதுவாக சுந்தர்சி சார்கிட்ட வந்து எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் கேட்பாங்க சார், உங்களோட காமெடி, உங்களுடைய கமர்ஷியல் இதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் டெக்னிக்கலாக ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு சில மேஜிக்கல் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூவாக எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய தாட்டாக இருந்தது. ரைட் சார். இப்போ கம்மிங் டு கேங்கர்ஸ், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாலஜிக்கான பேட்டர்ன் வந்து நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் பார்க்க வர்றவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவமா இது இருக்கும்னு நினைக்கிறீங்க? நானும் வடிவேலனும் சேர்ந்தா என்ன எதிர்பார்ப்பாங்க? நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு என்டர்டெய்னர், அது இந்த படத்துல இருக்கு.
அதே நேரத்தில் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வந்து கேங்கர்ஸ் முழுநீள காமெடி படம்னா கிடையாது. ம். அது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஒரு வின்னர் மாதிரியோ, ஒரு கிரி மாதிரியோ, மேட்டுக்குடி மாதிரியோ, மதகஜராஜா மாதிரியோ ஒரு ஜாலியான கமர்ஷியல் என்டர்டெய்னர். அதில் நல்ல இந்த படத்தில் நல்ல ஒரு எமோஷன் இருக்குது, நல்ல ஆக்ஷன் ஓரியன்டாக மூவியாகவும் இருக்கும். ம். அப்புறம் ஒரு அண்டர்லைனில் ஒரு நல்ல ஒரு தின் லைன், ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே சூப்பரான ஒரு ஹியூமர் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அணிகலன் மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹியூமர் இருக்குது. என்ன நான் வந்து சம்மருக்கு என் குடும்பத்தோட ஒரு படத்துக்கு போனால் என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன், ம். அந்த மாதிரி படமாக தான் இதை எடுத்திருக்கேன். ம். அது ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக உட்காந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 மணி நேரங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக படத்தை ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம். சங்கமித்ராக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கா? அஃப்கோர்ஸ். ஏன்னா அதில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லாருமே வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் மாறி போச்சு அப்படிங்கிறப்ப. இல்லை, ஆர்டிஸ்ட் அதே ஆர்டிஸ்டாக இருப்பாங்களான்னு தெரியாது. பட் பை ஆண்டவன் அருளில் பார்த்தீங்கன்னா இப்போ சங்கமித்ராவை டிசைட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பொசிஷனில் நான் இருக்கேன். ஸோ ஐ கேன் ஸ்டார்ட் த மூவி. நான் எப்போ ரெடி ஆனாலும் என்னோட ப்ரெசன்ட் கமிட்மெண்ட்லாம் முடிச்சு அதை ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கேன். அதே ஆர்டிஸ்டாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் பார்க்கலாம். இப்போ என்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு கொஞ்சம். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா ஒன்ஸ் நான் அந்த படத்தில் இருக்கேன்னா கிட்டத்தட்ட 3 to 4 years ஆகிடும் அந்த படம். அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கு. ஸோ அதுக்கான அதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்காக எல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கிட்டேன். அதாவது மனதளவில் கிரியேட்டிவ் சைடில் எல்லாமே ரெடியாக இருக்கு. அது போக இப்போ மார்க்கெட்டும் நல்லா இருக்கு. ஒரு பெரிய படத்துக்கான மார்க்கெட் ஸ்கோப் நல்லா இருக்கு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் கூடிய சீக்கிரம் சங்கமித்ராவோட இன்டர்வியூலையும் நம்மளே சந்திப்போம் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். ஏன்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு எடுத்தோடனே மதகஜராஜா ஹிட்டு, கையோட வந்து மூக்குத்தி அம்மன் பூஜை, அடுத்து கட் பண்ணா கேங்கர்ஸோட ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாகவே இந்த இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது இன்னும் பாசிட்டிவாகவே அமையட்டும். இந்த படத்தோட சக்ஸஸும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். நீங்கள் வார்த்தை கொடுத்துருக்கீங்க என்னென்னா உங்களுடைய மற்ற விஷயங்கள் பற்றி பேசுறதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ. அப்போ இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ தோண்டி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கேள்வி. சந்தோஷமான விஷயம் ஏன்னா நம்ம பண்ணுற சில விஷயங்கள் வந்து, ஏன்னா இப்போ கமர்ஷியல் ஃபிலிம் என்ன மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கருக்குலாம் இருக்கிற வருத்தம் என்னன்னா, அந்த படத்தில் எவ்வளோ சில இன்னோவேட்டிவாக நாங்களும் முயற்சி பண்ணியிருப்போம். அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறது வேறு விஷயம். முயற்சி பண்ணியிருப்போம், நல்ல விஷயம் பண்ணியிருப்போம். அதுக்கான அப்ரிஷியேஷன் எங்களுக்கெல்லாம் வராது. இதே நான் ஒரு சீரியஸான படம் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு புல் மேலே வந்து ஒரு வண்டு உட்காந்து ஷார்ட் ஒன்று எடுத்தாலே ஆஹா ஓஹோன்னு பாராட்டுற அந்த சமூகம், ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து சில நல்ல விஷயங்கள் கூட யாருமே அதை மதிக்கிறது இல்லை, அதை அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களை மாதிரி சில பேர் அந்த பாயிண்ட் ஆஃப் சொல்லும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் நிறைய வச்சிருக்கேன், பட் இருந்தாலும் நம்ம அடுத்ததுல கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.